ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொங்கு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி, அதில் 3 தக்காளி பழம் மீடியம் சைஸு, நல்ல பழுத்த தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறமா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், இது இவ்வளோத்தையும் நான் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இந்த தக்காளி பழத்தோட தோல் அப்படியே கலண்டு வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஸோ இந்த கேப்பில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1.5 ஸ்பூன் ஜீரகம் நிறைய சேர்த்தா உடம்புக்கு நல்லது அண்ட் மனமும் நல்லா தரும் ரசத்துக்கு. அதனால் நான் 1.5 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா மஞ்சள் 1 ஸ்பூன். மஞ்சளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் மஞ்சள் நம்ம சேர்க்க நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இன்னொரு பவுலில் 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய். இதை இப்படி நல்லா தட்டி வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொருளை மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பிறுபிறுன்னு இப்படி நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்படி அரைச்சி நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் அதுவும் அப்படியே இருக்கட்டு. இப்போ நம்ம இந்த தக்காளி பழம் கொதிக்க விட்டது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பழத்தை மட்டும் தனியாக நம்ம திரித்து வச்சுருக்கிற மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தக்காளி பழத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது. இது நம்ம ரசத்துக்கு இந்த தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே புளியும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம புளியை இந்த தண்ணியிலே நல்லா கரைச்சி இதை நம்ம ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பழத்தை இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். திரித்து வச்சுருக்கிற இந்த பவுடர் கூட 2 காஞ்ச மிளகாவையும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தேவைன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த டைமில் தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், குழிக்கரண்டிங்கிறதுனால நான் 3 ஸ்பூன் ஊற்றியிருக்கிறேன். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கடுகு இப்போ போட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் அந்த விழுதை இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறமா பூண்டும் பச்சை மிளகாவும் நம்ம சதைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இந்த இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இதுதான் ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதோட அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பழ விழுதையும் ஆட் பண்ணிடலாம். இப்படி நம்ம நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே கிண்டி விடணும். திரித்து வச்சுருக்கிற பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நார்மலாக வைக்கிற ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சில ஹோட்டல்ஸ்லாம் நான் சாப்பிட்ருக்குறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்படி நல்லா அந்த தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி கேஸை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயாவது இல்லை சிம்லேயே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் பார்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் வேக வச்சுருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் அந்த புளியும் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா அப்படி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த டைமில் நம்ம சால்ட்டு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்ந்துருக்கு, தக்காளி பழமும் சேர்ந்துருக்கு, அதனால் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஸோ உப்பு நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன்
கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் நார்மல் சால்ட்டு கூட உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. ஒரு லைட்டாக கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், அது நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு, அதனால் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நல்லா நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ரசம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப திக்காக இருந்தால் துரு துருன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் 1 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நுர தள்ளுற அளவுக்கு லைட்டாக இதை அப்படியே கொதிக்க விடணும். ஸோ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, இந்த மாதிரி நுர தள்ளுற ஸ்டேஜ் வரணும். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு குழிக்கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்மளோட ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூடு சாதத்துக்கு இந்த ரசம் போட்டு ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஈஸி தான், பெரிய வேலையெல்லாம் இல்லை. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி செய்த அளவு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 2 பேர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்றைக்கி சேர்த்த இன்க்ரீடியன்ஸில் ஹாஃப் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.